ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தேருக்கு பெயர் பெற்ற ஒரு திருவாரூர் தான் பிரேம்குமார். காரைக்குடியில் நம்ம பிள்ளையார்பட்டிக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஊர் வைரவன்பட்டியில் இருக்கிற பைரவர் கோயில். இந்த கோயில் பிள்ளையார்பட்டியிலேருந்து 1 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வைரவன்பட்டி வைரவர் கோயிலோட தோரண வாயில். இது கோயிலுடைய குளம். இதுதான் வைரவர்பட்டி வைரவர் கோயில். இந்த கோயில் செட்டிநாட்டு நகரத்தர்களோட பாரம்பரிய கோயில்களில் ஒன்று. இப்போ நம்ம பார்க்குறது என்ட்ரன்ஸில் இருக்கிற விநாயகர் சந்நிதி. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் பழமையானது. இப்போ 2022 தான் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கோயில் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப புதுமையாகவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஒரு சிவன் கோயில். இந்த கோவிலோட மூலவராக வளரொளிநாதர் இருக்கார். இந்த கோயில் சிவபெருமானோட அம்சமான பைரவருக்கான சிறப்பான கோயில்களில் ஒன்றா இருக்குது. இதுதான் இந்த கோயிலுடைய ராஜகோபுரம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபம் தான் கோயிலில் நடக்கிற யாகசாலை மண்டபம். இந்த கோவிலுடைய மூலவராக சிவபெருமான் வளரொளிநாதராகவும் அம்மன் உடையம்பாளாகவும் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற மரமானது அழிஞ்சில் மரம். இந்த கோயிலில் இருக்கிற தீர்த்தம் வைரவர் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இதுதான் வைரவருடைய சன்னதி. இது கோயிலில் இருக்கிற துலாபாரம். விருப்பப்படுறவங்க துலாபாரத்தில் அரிசி, வெல்லம், சர்க்கரைன்னு கொடுப்பாங்க. இவர் தான் இந்த கோவிலில் இருக்கிற பைரவர். இந்த கோயில் சிற்பக்கலையோட சிறப்பை உணர்த்துகிற விதமாக 7 இசை தூண்களோடு அமைஞ்சிருக்கு. நகர்த்தாரர்களோட 9 கோயில்களில் ஒன்று. இக்கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 12:45 வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 8:45 வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த கோயிலில் இருக்கிற 64 நாயன்மார்களோட சிலைகள் தான் அது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தட்சிணாமூர்த்தி அவர்களோட சன்னதி. இது பக்கத்திலேயே தான் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த விநாயகர் சன்னதிக்கு அடுத்தபடியாக நம்ம பக்கத்தில் காசி விஸ்வநாதரும் விஷாலட்சியும் சேர்ந்துருக்கிற மாதிரியான சன்னதி பார்க்கலாம். இந்த கோயிலில் முருகன் 6 முகங்களோடையும் 12 கைகளோடையும் காட்சி கொடுக்குறாரு. காசி விஸ்வநாதருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் முருகன் சந்நிதி. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சிவபெருமானுடைய பல வடிவங்களில் ஒருவர் தான் பைரவர். சிவபுராணம் கந்தபுரத்தில் வந்து பைரவர் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. பிரம்மனுடைய அகந்தை அடக்கிறதுக்காக தன்னுடைய நெத்தி புருவத்திலிருந்து பைரவரை சிவபெருமான் உருவாக்கியிருக்காரு. பைரவரை உருவாக்குனதோட நோக்கம் என்னன்னு பைரவர் சிவனொட்டை கேட்கும்போது பிரம்மனுடைய அகந்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட 5வது தலையை எடுக்க சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே தான் பைரவரும் பிரம்மனுடைய 5வது தலையை எடுத்திருக்காரு. இதனாலே பார்த்திங்கன்னா பைரவர் ஒரு கையில் தண்டமும் இன்னொரு கையில் பிரம்மனுடைய தலையும் காலில் சிலம்பத்தோடையும் முத்து மாலையும் கபால மாலத்தையும் கழுத்தில் அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. 4 வேதத்தையும் நாய் உருவத்தில் அடக்கி அதை தன்னோட வாகனமாக கொண்டவர் தான் பைரவர். இந்த கோவிலில் எந்தெந்த சாமி சன்னதி இருக்குது அப்படின்னா பிள்ளையார், முருகன், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், சூரிய சந்திரர்களோட நவகிரக சன்னதியும் சண்டிகேஸ்வரர் சன்னதி இந்த கோவிலில் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, ஆறுமுக பெருமான், வள்ளி தெய்வனோட காட்சி கொடுக்குறாரு. சரஸ்வதி சன்னதி இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி எப்பப்போலாம் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்றதை இங்கே எழுதியிருந்தாங்க. இந்த கோயிலில் இருக்கிற மண்டபங்களில் பல சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். ராமர், ஹனுமன் சிற்பங்களையும் பக்கத்தில் நம்ம பார்க்க முடியும். கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ராமர் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்குற மாதிரியான சிலையை வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. இலங்கையில் சீதை நல்லா இருக்காங்கன்ற செய்தியை ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட சொல்லியிருப்பார். அதை கேட்டு சந்தோஷமான ராமர் ஆஞ்சநேயரை கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான சிலை அது. அதனால் ஆஞ்சநேயர் சிலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் ராமர் சிலையை விட. நான் கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு வயசான தம்பதியோட கல்யாணம் நடந்துருந்துச்சு. அவங்க கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அது அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். அதுதான் இது. இதுக்கு அடுத்ததான் நம்ம இந்த கோயிலில் பார்க்க போகிறது முப்பலி கருப்பர்ன்ற சாமியோட சன்னதி தான். இந்த கோயிலில் முப்பலி கருப்பரை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, சுற்றி வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் சின்னதாக இந்த குட்டியோண்டு ஜன்னல் மாதிரி இருக்கும். இது வழியாக தான் நம்ம அந்த சாமியை பார்க்க முடியும். இந்த சாமிகிட்ட வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க பெரிய பெரிய அறுவர்கள்லாம் சாத்தியிருக்காங்க. அது சன்னதி சுற்றி வரும்போது நம்ம பார்க்க முடியும். இந்த சன்னதி பக்கத்தில் இருக்கிறவர் தான் சங்குவதி கருப்பர். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அழிஞ்சல் மரம். 1000 வருஷம் பழமையான கோயில்களில் ஒன்று தான் காரைக்குடியில் அமைஞ்சிருக்கிற இந்த பைரவர் கோயில். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. அடுத்தபடியாக நான் வந்திருந்தது பிள்ளையார்பட்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். இந்த கோயில் இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் பிள்ளையார்பட்டியிலேருந்து ஆத்தங்குடி போகிற வழியில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து உள்ளார ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு ரொம்ப தனியாக தான் இருந்துச்சு இந்த கோயில். இந்த கோயில் பார்க்குறது வெளியில் கோயில் கோபுரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் பில்டிங் நார்மல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. கடைகள்லாம் இருந்தது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இங்கே அர்ச்சனை ஜாமான் எதுவும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜிபே எதுவும் அலோடு கிடையாது, கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணிட்டு போகணும். கோயில் உள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் நேராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மீன் தொட்டி இருக்கும். அதுக்கு வலது பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சன்னதி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நேராக போனோம்னா கீழே ஒரு சன்னதி இருக்கும். அது குபேரருடைய இருக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்னதிக்கு மேலே தான் குபேரருடைய சன்னதி இருக்குது. அதுக்கு நம்ம படியேறி மேலே போகணும். இந்த கோயில் பார்க்குறதுக்கே புதுவிதமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் கீழே ஒரு சன்னதி மேலே ஒரு சன்னதியாக நான் பார்த்ததில்லை. இந்த கோவிலில் குபேரர் தன் மனைவி சித்தரணியோடையும் நவநிதிகளில் 2 நதியான பதுமநிதி, சங்கநிதியோடையும் திருவீசரோடையும் காட்சி கொடுக்குறாங்க. மேலே லக்ஷ்மி சிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கிற குபேரர் சன்னதியை சுற்றி வந்ததுக்கப்புறம் வலது பக்கமாக இறங்கும்போது அங்கே பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு. அது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைகள் விளையாடுற மாதிரியான பார்க் இது. இங்கே உள்ளார என்ட்ரி ஃபீஸாக 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இங்கே இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய வனவிலங்குகளை சிங்கம், கரடி, புலி இது எல்லாமே ஒரு பொம்மையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் சின்ன பசங்க மட்டும்தான் விளையாடணும், பெரியவங்க யாரும் அதில் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்கு போய்ட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த இடம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற குதிரைகளும் மான் சிலைகள்லாம் இருந்துச்சு, மயில் சிலைகள் இருந்துச்சு, அப்புறம் காண்டாமிருகம் சிலை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முதலையோட சிலைகளும் அப்படியே அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் வீடியோ எடுத்திருந்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணணும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.